अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगणरगणादान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधाकृष्ण पादान् ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वशमानसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठके मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो ओम विष्णुपताय कृष्ण पृष्ठाय बुदले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपप्रदायिने गौरगत दामदाय नगर ग्राम धारिणे नमो ओम विष्णुपताय कृष्ण पृष्ठाय बुदले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नामस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा हरे माताजी। हरे प्रणाम कृष्ण। माताजी। प्रणाम माताजी। प्रणाम மாதாஜி माताजी। ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी. எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம். நாம இன்னைக்கு காண்டம் 1 பதம் 17 களி பெற்ற தண்டனையும் பரிசும் பதம் 29 பார்க்க போறோம். His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. Tam jikamsum abhipretya vihaya nirubhanjanam तत्पादमूलं शिरसा समत्काद्भय विह्वलः। நம்ம படிக்கிற மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. கலியுகப்பட்ட தண்டனையும் பரிசும் பதம் 29. தாம் ஏகாம்சம் பிரேத்யா விகாயா நிருபரஞ்சனம் தம் பாதா மூலம் சிரத்தா சமகாத் பயா விஜ்வலகா. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அரசர் தன்னை கொல்லப்போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே அரசு உடையை கலைத்து அச்சத்துடன் சிரம் தாழ்த்தி அவரிடம் முழுமையாக சரணடைந்தான். பொருளுரை. ராஜரீகமான உடை ஓர் அரசருக்கு அல்லது சத்திரருக்கு ஏற்ற உடையாகும். ஆனால் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த ஒருவன் செயற்கையான முறையில் ஒரு அரசனை போல் உடை அணிந்து கொள்வனாயின் பரிஷத் மகாராஜனை போன்றது ஒரு தகுதியுள்ள சத்திரியன் அறைகூவலால் அவனது உண்மையான சொருப்பம் வெளிப்பட்டுவிடும். உண்மையான சத்திரி ஒருவர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியை சவாலை ஏற்று அவனுடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெட்டியோ தழுவார். சரணாகதி அறிந்திருந்தவனே உண்மையான சத்திரியன் ஆவான். கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகளைப் போல் அல்லது அரசர்களைப் போல் நடிக்கும் வேஷதாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு உண்மையான சத்திரியால் எதிர்பார்க்கும் போது அவருடைய சுயரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவே ஓர் அரசனை போல் வேலும் தரித்திருந்து கலிபுருஷன் பரிசித் மகாராஜனுடன் போரினும் திறமை தனக்கில்லாதவனை கண்டு உடனே தன் வேடத்தை கலைத்து அரசருக்கு கீழ்ப்படிந்தவனை போல் அவர் முன் சிரம் தாழ்த்தினான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இந்த காலத்துல சத்திரியர்கள் போல் வேடம் அணிகிறார்கள். இப்ப நாட்டை ஆளும் பிரதம மந்திரியோ இல்ல முதல் மந்திரியோ போர்க்காலம்னா என்னன்னே தெரியாது.
ஆனா அங்க வந்து சம்பளம் கொடுத்து போருக்காக சத்திரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். ஆனா அவங்களுக்கு தலைமை தாங்கிறது கிடையாது. இவங்க வெறும் ஆர்டர் மட்டும் பண்ணுவாங்க. ஆனா அந்த காலத்துல அரசர்கள், மக்களை ஆளுபவர்கள், அவங்கதான் தலைமை ஏற்று படையில முதலாக தலைமை வகித்து அவங்க போவாங்க. அப்ப அந்த ரிஸ்க் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த காலத்துல ரிஸ்கே கிடையாது. உட்காந்துட்டு அவங்க சட்டசபையில மட்டும் பேசுவாங்க, பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ரிஸ்க்கும் கிடையாது. அந்த மாதிரி மக்கள் வந்து இன்னைக்கு ஓட்டு போட்டு அரசாளும் தகுதியை அவங்களுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அவங்களோ படையை முன்னின்று அணிவகுத்து செல்வது கிடையாது. ஏன்னா ஒரு தொழிலை செய்யும் போதுதான் அதுல என்ன கஷ்டம், அதுல என்ன இன்பம் அப்படிங்கிறது தெரியும். நம்ம சும்மா உக்காந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு ஆர்டர் பண்ணுனா அங்க இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு புரியாது. அப்போ அந்த ஃபீல்டுலயே போய் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு ஜாபுக்கு ஒருத்தர் போறாரு அப்படின்னா அதை வச்சுதான் அவர் தொழில் தொடங்குவார். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம அவரால் தொழில் தொடங்க முடியாது. ஆனா நம்ம அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, போருக்கு நீங்க அங்க போங்க இங்க போங்க விரட்டுவாங்க. ஆனா அவங்க போய் போர்ல முன்னாடி தலைமை வகிக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலத்துல ஒரு நிமிஷம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, சாரி மாதாஜி. அப்போ இங்க வந்து சத்திரியன் போல வேடம் அணிந்த அந்த கலிபுருஷனை அவங்க சொல்றாங்க, நீ வேடம் அணிந்துட்டு வந்து சத்திரியன் போல பிஹேவ் பண்ற, ஆனா உன்னோட குணமும் சத்திரியன் குணமும் கிடையாது, உன்னோட பிஹேவியரும் சத்திரியர் பிஹேவியர் கிடையாது. ஏன்னா ஒரு பசுவை தர்மத்தை சீர்குலைப்பவன் அந்த கலிபுருஷன் ரொம்ப துரோகி. அவனைத்தான் இங்க பரிஷித்து மகாராஜா வெட்ட போறாரு. அடுத்தது பதம் 30. பதித்தம் பாதையோர் வீர கிருபயா தீன வச்சல சரண்யோ நாவதி ஸ்லோக்யோ ஆஹசேதம் ஹசன் இவ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. அசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத குருதேவ் கி ஜெய். சரணாகதியை ஏற்கும் தகுதி படைத்தவரும் சரித்திரத்தில் புகழ்ந்து பாடத் தகுந்தவருமான பரீட்சித் மகாராஜன் இழிவடைந்தவனும் சரணடைந்தவனுமான களியை கொல்லவில்லை. மாறாக தீனமானவர்களிடம் அவர் அன்பு கொண்டவர் என்பதால் இரக்கத்துடன் புன்னகை செய்தார். பொருளுரை: ஒரு சாதாரண சத்திரியரும் கூட சரணடைந்தவனை கொல்ல மாட்டார். எனவே இயற்கையாகவே ஏழைகளிடம் இரக்கமும் அன்பும் கொண்டவரான பரீட்சித் மகாராஜனை பற்றி சொல்ல தேவையில்லை. தாழ்ந்த வகுப்பைச் சேர்ந்த களிவேஷத்தை களைத்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தியதால் அவர் புன்னகை செய்தார். மேலும் தமது கூறிய வாளுக்கு இரையாகாமல் தப்பியவர் ஒருவரும் இல்லை என்ற போதிலும் தகுந்த நேரத்தில் சரணடைந்த களி கொல்லாமல் விடப்பட்டதை பற்றியும் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். எனவேதான் பரீட்சித் மகாராஜனின் பெருமையும் இரக்கமும் சரித்திரத்தில் பாடப்பட்டுள்ளன. அவர் அன்பும் இரக்கமும் கொண்ட பேரரசராகவும் எதிரிகளின் சரணாகதியை கூட ஏற்று அன்புரியும் உயர்ந்த தகுதியுடையவராகவும் இருந்தார். கலிபுருஷன் இவ்வாறு இறையொருளால் காப்பாற்றப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கலிபுருஷன் வந்து இங்க வேடமிட்டு கொண்டு வந்திருந்தாலும் அவரது வேடத்தை கலைச்சிடுறாரு. நரி வந்து புலி வேஷம் போட முடியாது. எப்பவுமே மழை வந்தா அதனோட வேஷம் களைஞ்சிரும். அது போல இங்க கலிபுருஷன் ஒரு அரசனோட வேடத்தில் வந்திருந்தாலும் நீ அரசன் கிடையாது, நீ வந்து துரோகி, ஏன்னா தர்மத்தை சீர்குலைக்க நீ வந்திருக்கிற. ஆனாலும் அவரை வெட்ட போனவர் வெட்டல, ஏன்னா அவன் சரணாகதி அடைஞ்சிட்டான் கலிபுருஷன். அந்த காலத்துல அரசர்கள்லாம் சரணாகதி என்று வந்தவர்களை கண்டிப்பா காப்பாத்துவாங்க. அரசர்கள் மட்டுமல்ல, யாருக்குமே தர்மம் அதுதான். சரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே, பகவான்ட்டு நீங்க சரணம் எடுத்தாலே என்னங்கிறாரு, சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோஷயிஷாமி மாசூஷகங்கிறார். நான் உன்னை காக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப சரணாகதி பகவான்ட்டு இருந்து தொடங்குது. அது எங்க வரைக்கும்? கீழ்நிலை வரைக்கும். அதுதான் தர்மம். அந்த தர்மம் மாற்ற முடியாது. யாராவது நம்மளை வந்து ஒரு துரோகியே, எதிரியே வந்து நம்மளை சரணடைஞ்சிட்டேன், நான் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சரணடையும் போது நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு மறுபடியும் தண்டனை தரக்கூடாது, அவரை மன்னித்து அவருக்கு கருணை வழங்க வேண்டும். அந்த மாதிரி பெரிய குணங்கள் எல்லாம் அந்த கால அரசர்களுக்கு இருந்தது. ஆனா இந்த காலத்துல நாடாள்பவர்கள் எதிர்கட்சியின தாக்குன்னு தாக்கிட்டு அவங்க வந்து யாருக்கும் கருணை அடிப்படையில தண்டனை பெற்றவர்களை கருணை அடிப்படையில நான் உங்களுக்கு தண்டனையில இருந்து விடுவிச்சுறேன், பெரிய பெரிய குற்றவாளிகளை கூட அவங்க வந்து காரணம் இல்லாம விடுவிச்சிடுறாங்க. யாரு? இந்த
கோடி கோடியா திருடிட்டு வெளியில இருக்கிறவங்களெல்லாம் அப்படி கருணை கொடுத்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. ஓட்டு போடுறப்பெல்லாம் அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்காக அவங்க கிட்ட நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க செலவுக்காக அரசியல்வாதிகள் அந்த நேரங்கள்ல. அப்ப அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்குவாங்க. அவங்கள வந்து வெளிநாடு தப்ப வச்சிருவாங்க அவங்களே. அந்த மாதிரி கருணை தான் கொடுக்குறாங்களோ தவிர சரணடைஞ்சவர்களுக்கு கருணை கொடுக்கறது கிடையாது. சின்ன சின்ன திருடர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் வந்து நாங்க இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சரணடைஞ்சா கூட அவங்கள தூக்கி ஜெயில போட்டு இவங்களெல்லாம் தூக்கி வெளியில தப்ப வச்சுட்டு இவங்க நல்லா ஆட்சி ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கால அரசர்கள் வந்து ராஜ ரிஷிகளா இருந்தாங்க, ராஜாவாவும் இருந்தாங்க, ரிஷிகளாவும் இருந்தாங்க, நேர்மையானவர்களா இருந்தாங்க. பதம் 31. ராஜ உவாச்ச நதே குடாகேச யசோ தராணாம் பத்தாஞ்சலேர்வை பயம் அஸ்தி கிஞ்சித் நவர்த்திதவ்யம் பவதா கதஞ்சன கஷேத்ரே மதீயே துவம் அதர்ம பந்துக. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணாஜி. மல்லிகா மாதாஜி படிக்கிறேன். படிக்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மல்லிகா மாதாஜி படிக்கிறேங்கிறாங்க. நெக்ஸ்ட் நீங்க படிங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபு பாலாக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர். இவ்வாறாக அரசர் கூறினார், அர்ஜுனனின் பரம்பரை புகழை பெற்றவர்கள் நாங்கள். எனவே கூப்பிய கரங்களுடன் நீ சரணாகதி அடைந்திருப்பதால் உன் உயிருக்காக நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீ அதர்மத்தின் நண்பன் என்பதால் என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்க முடியாது. பொருளுரை. எல்லா அதர்மங்களுக்கும் நண்பனான கலிபுருஷன் சரணாகதி அடைந்ததால் அவனை மன்னித்து விடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தமிழ் மக்கள் நலத்தில் அக்கறை கொண்டுள்ள நாட்டின் எந்த பகுதியிலும் ஒரு பிரஜையாக அவன் வாழ அனுமதிக்க முடியாது. பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவரது பிரதிநிதிகள் ஆவர். குருட்சேத்திர யுத்தத்தை நடக்க செய்தவர் உண்மையில் கிருஷ்ணர் தான் என்றாலும் அதில் அவருக்கு சுயநல ஆசை எதுவும் கிடையாது. யுதிஷ்ட மகாராஜனை போன்றதொரு சீரிய அரசரும் பரீட்சித்து மகாராஜனை போன்ற அவரது வம்சத்தினரும் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். எனவே பரீட்சித்து மகாராஜனை போன்ற பொறுப்புமிக்க ஓர் அரசரால் அதர்மத்தின் நண்பனை தமது ராஜ்யத்தில் செழிப்புற்று விளங்க அனுமதிக்க முடியாது. அனுமதித்தால் அது பாண்டவர்களின் நற்புகளுக்கு இழுக்கை ஏற்படுத்தியதாகும். நாட்டில் உள்ள தீமையை ஒழிப்பதற்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அதர்மத்தின் நண்பர்களை நாட்டிலிருந்து ஓட்டிவிட வேண்டும். இது நாட்டை தீமையிலிருந்து காக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பகவான் வந்து துரியோதன் போன்ற துஷ்டர்களின் ஆட்சியை நீக்கிவிட்டு நல்லவரான யுதிஷ்டர் ஆட்சியை அவர் தலைமையில தான் இந்த உலகம் ஆளப்பட வேண்டும் என விரும்பி யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்பியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் அப்படின்னு சொல்லி பகவான் தீயோர்களை அழித்து நல்லோர்களை காக்கின்றார். அப்ப நல்லோர்களை வந்து தலைமை பீடத்துல வைக்கும்போது அங்க தலைமையில் இருக்கிறவங்க எப்படி ஆட்சி செய்வாங்க? மக்களுக்கு எது நல்லதோ அதையெல்லாம் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்ப வேதத்தின் சட்டங்கள் முறையாக அங்கு பின்பற்றப்பட்டு வந்தன. அப்ப வேதம் ஒண்ணுதான் அடிப்படை ஆதாரம். வேதத்தை வந்து நம்ம பின்பற்றவில்லை என்றால் அது சமுதாயமே கிடையாது. அப்ப இங்க யுதிஷ்ட மகாராஜன் போன்ற சீரிய அரசரும் பரிசித்து மகாராஜா போன்ற வம்சத்தினரும் உலகை ஆள வேண்டும் என பகவானே விரும்புறார். அதனாலதான் பரிசித்து மகாராஜனை போன்ற பொறுப்புமிக்க ஓர் அரசரால் அதர்மத்தின் நண்பனை தமது ராஜ்யத்தில் செழிப்புற்று விளங்க அனுமதிக்க முடியாது. ஏன்னா தூயவர்கள் ஆட்சி செய்தா மட்டும்தான் அந்த கீழில் இருக்கிற மக்களுக்கு கூட என்ன கஷ்டங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப கலிபுருஷனே அவர் உள்ள அனுமதிக்கவே இல்லை ராஜ்யத்துக்குள்ள. ஆனா வந்துட்டாரு, தண்டனையும் கொடுக்கல, சரணடைஞ்சதுனால விட்டுட்டாரு. அப்போ ஆனா நீ என்னோட நாட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். அடுத்தது பதம் 32. துவாம் வர்த்தமானம் நரதேவ தேகேஷு அனுப்பிரவர்த்தோ அயம் அர்த்தபூக லோபான்ய அன்ருதம் சௌரியம் அனாரியம் அம்போ ஜேஷ்டாச்ச மாயா கலஹஸ்ச தம்பக. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க.
சந்திரா ஹரே மாதாஜி கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பொருள் விவரங்கள் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதகி ஜெய். அதர்மனான கலிபுருஷனை ஒரு மனித தெய்வமாக அல்லது தலைமை நிர்வாகியாக செயற்பட அனுமதித்தால் பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரிகம், நம்பிக்கை துரோகம், துரதிஷ்டம், ஏமாற்று, கலகம் மற்றும் தற்பெருமை ஆகியவற்றை போன்ற அதர்ம கொள்கைகள் நிச்சயமாக நிரம்பியிருக்கும். பொருளுரை: நாம் முன்பே விளக்கியிருப்பதை போல் மத கொள்கைகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை எந்த மதத்தினராலும் பின்பற்ற இயலும். இந்துவாக இருந்து ஒரு முகமதியராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ அல்லது வேறு மதத்தினராக மாறி மத கொள்கைகளை பின்பற்றாமல் மதத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. மத கொள்கைகளை பின்பற்றும்படி பாகவத தர்மம் தூண்டுகிறது. மத கொள்கை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பிடிவாதமான கொள்கைகளையோ அல்லது கட்டுப்பாட்டு விதிகளையோ குறிப்பதல்ல. அத்தகைய கட்டுப்பாட்டு விதிகள் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மாறுபடக்கூடும். உண்மை கொள்கைகளை அடையாமல் பிடிவாதமான வழிமுறையில் உறுதியாக இருப்பது நல்லதல்ல. மத சார்பற்ற ஒரு நாடு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்காததாக இருக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் அது மத கொள்கைகளில் அலட்சியமாக அல்லது நடுநிலையாக இருக்க முடியாது. ஆனால் கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகள் இத்தகைய மத கொள்கைகளை அலட்சியப்படுத்துவார்கள். எனவே இவர்கள் ஆட்சியில் மத கொள்கைகளின் எதிரிகளான பேராசை, நேர்மையின்மை, வஞ்சகம் மற்றும் சிறு திருட்டு ஆகியவை அதிகரிக்கும். இவ்வாறாக நாட்டில் உள்ள தீமையை நிறுத்த வேண்டும் என்று கூச்சலிடுவது அர்த்தமற்றதாகும். ஒழுக்க பலத்தை கொண்டவர்கள் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு போதுமான தகுதியுடையவராக இருந்தனர். ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவை திருப்தியடைவதற்கேற்ப பிராமண பண்பாட்டு கொள்கையிலான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை படிப்படியாக குறைந்து விடுகின்றன. இதனால் முக்திக்கான வழி அல்லது உன்னத ஆனந்தத்திற்கான வழி மனித சமூகத்திலிருந்து வெகு தூரம் விலகி ஓடிவிட்டது. கலியுகம் முன்னேற மக்கள் மிகவும் தற்பெருமை கொண்டவர்களாகவும் பெண்களிடம் பற்று கொண்டவர்களாகவும் குடிவெறியில் பற்று கொண்டவர்களாகவும் ஆகிக் கொண்டு இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க வந்து பிரேயானால் அல்பாயுசுக சப்ய கலா வஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்துருதக அப்படின்னு கலியுகத்துல வந்து எல்லா தீமைகளும் இங்க இருக்கும். அப்ப பெண்களே இங்க வந்து குடிக்கிறாங்க. அப்ப சிற்றின்ப வெறி, குடிவெறி, உண்மை அதெல்லாம் இங்க கிடையாது. அப்போ இங்க மதம் சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கொள்கையை வந்து மதமாக அவங்களே பரப்பிக்கிறாங்க. உண்மையான மதம் எதுனா மாற்ற முடியாதது, அது சனாதனம். அப்ப அங்க என்ன இருக்கும்னா உண்மையான மதத்துல தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை. அப்ப எந்த ஒரு மதமாகட்டும் அங்க வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, தீய உறவு கூடாது, அப்போ சூதாட்டம் கூடாது. இந்த 4மே எல்லா மதத்திலையும் இருக்கு. அப்ப நீங்க மதத்தை நீங்க வந்து மாற்ற முடியாது. இந்த மதத்துல வந்து நாங்க சாப்பிடலாம். இப்ப கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா நாங்க மாமிசம் சாப்பிடலாம். ஆனா அது புதிய ஏற்பாட்டின்படி அவங்களா உருவாக்கிக்கிட்டது. இப்போ வேத கொள்கைகளை நாம மாற்ற முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க எங்களுடைய புத்தகத்தை எங்களுடைய சமய புத்தகத்தை நாங்களே மாற்றிக்கிறோம், புதிய ஏற்பாடுன்னு சொல்லி பைபிளை அவங்களே ஏற்படுத்திட்டாங்க. ஆனா முதல்ல சொல்லப்பட்டது என்னன்னா பழைய ஏற்பாட்டின்படி அந்த கிறிஸ்துவர்கள் வந்து உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்றது இருக்குது. அதே போலத்தான் யவனர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய குரான்ல எந்த உயிரிக்கும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நாங்க மந்திரங்கள் சொல்லிதான் அந்த ஆடுகளை எல்லாம் வெட்டுவோம், பிற உயிரினங்களை வெட்டி அந்த மந்திரத்தை சொல்றதுனால நாங்க வந்து அது தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மந்திரம் என்ன சொல்றது அப்படின்னு அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, அதனோட காதுல சொல்லுவாங்க, எப்படி நீ நான் வந்து உன்னை கொல்றனோ அடுத்த பிறப்புல நீ வந்து என்னை கொன்னு சாப்பிட்டுக்கலாம், அதுதான் மந்திரம். அப்ப இதுல என்ன அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்ப மற்ற மிருகங்களோட வாழ்க்கையில் யாரும் இடையூறு செய்யக்கூடாது. மாமிசம் என்பது வேதங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை. வேதம் ஒன்றே ஒன்றுதான். வேதத்தை யாராலும் மாற்ற முடியாது. அவங்கவுங்க சௌரியத்துக்கு அவங்கவுங்க சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம மாத்திக்க முடியாது. இந்தியாவின் சட்டம்
அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அவர் சாதாரண மனிதர், 4 குறைக்குள் உட்பட்டவர். ஆனால் வேதம் என்பது யாராலும் இயற்றப்படவில்லை. வேதம் என்பது சாக்ஷாத் பகவானே இயற்றியது. அப்ப பகவானுடைய சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. சிவனோ இல்ல பிரம்மாவோ மாற்ற முடியாது. அப்புறம் எப்படி மனுஷங்களை சொல்ற? அப்ப அவங்களுக்குன்னு கொள்கையை உருவாக்கி கொண்டு, சில மதங்களை அவங்களே உருவாக்கி கொண்டு எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அதுல மாமிசம் சாப்பிடலாம், நீ தலாக்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிக்கலாம், இப்படி பலவித அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதுல உள்ள புகுத்திக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ரொம்ப தீய கொள்கைகளை நம்மளுக்கு உருவாக்குது. ஏன்னா அப்படியே தேய என்ன ஆகுறாங்க மனுஷங்க, ஒவ்வொரு சட்டத்தையும் அவங்களே உள்ள புகுத்தி அவங்க அந்த சட்டத்தின் மூலமாகவே சிற்றின்பத்தை அனுபவிக்க அவங்களே வழி பண்ணிக்கிறாங்க. ஆனா வேதங்களே அதுக்கு வழிவகுக்குது. அப்ப வேதமே நம்மளுக்கு இறுதி முடிவு கிடையாது. இறுதி முடிவை வெளிப்படையாக சொல்றது. வேதம் என்பது மறைக்கப்பட்ட ஒன்று. அப்ப வேதமே என்ன சொல்லுது? நீ சிற்றின்பத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னா தமோகுண வேதம் இருக்கு, ரஜோகுண வேதம் இருக்கு, சத்துகுண வேதங்கள் இருக்கு. அப்ப உயர்ந்த கொள்கைகளை நாம படிக்காம மக்கள் அனுபவிக்கணுங்கிறதுக்காக ரஜோகுண வேத பகுதிகளையும் தமோகுண வேத பகுதிகளையும் படிச்சுக்கிட்டு நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், இந்த யாகங்களை பண்ணா இது கிடைக்கும், அது கிடைக்கும், இந்த தேவனை வழிபட்டால் எனக்கு அந்த சுகம் கிடைக்கும், இந்த சுகம் கிடைக்கணும், அப்ப அந்த வழியில போயிடுறாங்க. ஆனா பாகவதம் சொல்லுது பகவான் ஒன்றே இறுதி இலக்கு, பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. வேற எந்த தேவ வழிபாட்டையும் இங்க நம்மளுக்கு பரிந்துரைக்கவில்லை. அப்ப இந்த மாதிரி உறுதியான ஒன்றை நோக்கி நாம போகணுமே தவிர பல புத்தகங்களை படிச்சு நாம குழம்பிடக்கூடாது. அதாவது வேதங்கள்ல பல பகுதிகள் இருக்கு, கர்மகாண்ட பகுதிகள் இருக்கு. அப்ப நம்மளுக்கு வேதங்கள் பல சட்டங்களை, எளிமையான சட்டங்களை கொடுக்குது. நீ தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னு மெதுவா வா, பல பிறவிகள் எடுத்து மெதுவா வான்னு சொல்லுது. ஆனா வேதத்தின் இறுதி நோக்கத்தை அறிந்தவர்கள் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. பகவான் சொல்றாரு, வேதத்தை இயற்றியவன் நான் தான். ஏன் இயற்றினார்? அப்ப ஏன் நம்மளுக்கு நான் தர்ம அர்த்த காமம் எல்லாம் வேணும்? ஏன்னா நான் விருப்பப்பட்டேன். அப்ப நம்ம விருப்பத்தை பகவான் புறக்கணிக்கல. நீ அனுபவிச்சுட்டு மெதுவா வா. இல்லையா, நீ பாகவதம் படிச்சுட்டு உடனே வா. நீ அனுபவிச்சு துன்பத்தை தான் காண முடியும். இது துக்காலயம். அது புரியல உனக்கு, என் குழந்தை, நீ புரிஞ்சுக்குவ நான் சொல்றத. அப்ப அப்பா சொல்றேன் கேளு, நீ அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு மெதுவா வராம நீ இப்பவே என்கிட்ட வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது தந்தை சொல்ற. அப்ப நாம பாகவதம் படிச்சு உடனே போக பார்க்கணுமே தவிர நாம மற்ற மத கொள்கைகளை எல்லாம் ஆராய்ச்சி பார்த்து அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஞானிகளோட வேலைதான் அந்த ஆராய்ச்சி பார்க்கறதெல்லாம். 24 மூலக்கூறுகளை ஆராய்ச்சி பார்த்து அப்புறம் நான் தான் போவேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற சிற்றறிவை வச்சுட்டு நாம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். கலியுகத்துல இருக்கிற 80 வயசு 100 வயசுன்னு சொல்றாங்க. ஆனா யார் இவன் 100 வயசு வரைக்கும் இருக்கிறான்? 50 வயசுக்கு மேல எல்லாருக்குமே போனஸ் தான் இருந்தா. அப்போ இந்த கலியுகத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. மரணம் எப்ப வேணா நாம சந்திக்கலாம். அதுக்குள்ள நாம பாகவதம் பிடிச்சு புரிஞ்சு பகவான்கிட்ட போயிடணுங்கிறதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பதம் 33. நவர்த்திதவ்யம் தத் அதர்ம பந்தோ தர்மேன சத்யேன ச வர்த்திதவ்யே பிரம்மா வர்த்தே யத்ர யஜந்தி யக்ஞைர் யக்ஞேஸ்வரம் யக்ஞ விதான விஜ்ஞாஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி, படிங்க மாதாஜி. என்னோடது என்னமோ வீடியோ நடுவுல வந்திருக்க மாட்டிருக்குதுங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க மாதாஜி, கேக்குது, படிங்க. அதனால இப்ப கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி, கேக்குது. கேக்குது. ஹரே கிருஷ்ணா, பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எனவே அதர்மத்தின் நண்பனே, பரமபுருஷரின் திருப்திக்காக சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்திற்கும் ஏற்ப நிபுணர்கள் யாகம் ஏற்றும் இடத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. பொருளுரை. யக்ஞேஸ்வரர் அல்லது பரமபுருஷரே எல்லா வகையான யாக சடங்குகளுக்கும் உரிமையாளர் ஆவார். இத்தகைய யாக சடங்குகள் வெவ்வேறு யுகங்களுக்கேற்ப வெவ்வேறு முறையில் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது யாகம் என்றால் பகவானின் உயர்வை ஏற்று எல்லா வகையிலும் அவர் திருப்தி அடையக்கூடிய செயல்களை செய்வதாகும். எந்த இடத்தில் அல்லது நாட்டில் பகவானின் உயர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாகம் இயற்றப்படுகிறதோ அந்த இடம் அல்லது
நாடு பிரகமா வர்த என்று அழைக்கப்படுகிறது. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நாடுகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்குரிய வெவ்வேறு வகையான யாக முறைகள் இருக்கக்கூடும். ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்குரிய மைய கருத்து பாகவத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது சத்தியமாகும். சத்தியம்தான் மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். மேலும் பகவானை திருப்திப்படுத்துவதே அனைத்து மதங்களுக்கும் முடிவான நோக்கமாகும். இக்கலியுகத்தில் அனைவருக்கும் ஏற்ற மிகச்சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யஜ்ஞம் ஆகும். இதுவே யாக முறையை பரப்புவதற்படி என்பதை அறிந்த நிபுணர்களின் கருத்தாகும். பகவான் சைத்தன்யரும் இந்த யாக முறையைத்தான் போதித்தார். கலியுக ஆதிக்கத்திற்கு பலியாவதிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றவும் கலிபுருஷனை விரட்டவும் எங்கு வேண்டுமானாலும் செய்யப்படக்கூடிய யாக முறை சங்கீர்த்தன யஜ்ஞமே என்பது இப்பதத்திலிருந்து அறியப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப யாக சடங்குகள் வந்து வெவ்வேறு யுகங்களுக்கு ஏற்ப வேறு வேறு விதமாக நடத்தப்பட்டது. அப்ப சத்திய யுகத்துல நாம என்ன செய்யறோமோ அதையெல்லாம் இங்க வந்து நாம அப்படியே செய்ய முடியாது. ஏன்னா யுக தர்மம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யுகத்துல ஒரு தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா திரிகால ஞானியான வியாசதேவர் பார்த்தாரு இந்த கலியுகத்துல மக்கள் வந்து எப்படி துன்பப்பட போறாங்க அப்படிங்கிறத. அதனாலதான் அவர் வந்து வேதங்களை எல்லாம் 4ஆக பிரித்து மறுபடியும் 108 உபநிஷங்களாக பிரித்து மீண்டும் அதை 18 புராணங்களாக பிரித்து மீண்டும் பாகவதமாக அதை கொண்டு வந்தார். அப்ப பகவத்கீதை பகவான் கொடுத்தது, பாகவதம் பக்தரால் பேசப்படுவது. அப்ப இத படிச்சாலே போதும். வேதங்களோட வேதாந்தம் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா வேதங்களின் தொகுப்பு இந்த பாகவதம். அப்ப நீங்க தனித்தனியா ரிக், யசுர், சாம, அதர்வன் எல்லாம் படிக்க வேண்டியது இல்ல. அது போல அந்த காலத்துல நடத்தின யாகங்கள் எல்லாம் பெரும் பொருள் செலவோட, அப்ப கோடானு கோடி செல்வங்கள் இருக்கிறவங்க கூட அப்ப ரொம்ப சிரமப்பட்டாங்க. அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் செய்வதற்கெல்லாம் நல்ல தூய அந்தணர்கள் வேணும். சரியான முறையில் வேதங்கள் உச்சரிக்கப்பட வேண்டும். மந்திரங்கள் சரியான ஒரு புனிதமான இடம் வேண்டும் யாகங்கள் செய்வதற்கு. அதுக்குள்ள போடுறதுக்கு பவித்திரமான பொருட்கள், தூய மூலிகைகள் வேண்டும். அந்த மூலிகைகள் எல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கணும். அந்த மூலிகைகள் எல்லாம் இப்போ நமக்கு தேடவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிருச்சு, பாதி அழிஞ்சிருச்சு, பாதி இருக்கிறதும் கூட நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா காடுகள் எல்லாம் கிடையாது இப்போ. இப்படி எல்லா விதத்திலையும் நாம் வந்து குறைபாடோட இருக்கும்போது அந்த யாகங்கள் எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அப்படியே செய்தாலும் கூட அது பெயரளவா யாகம். அவ்வளவு பொருள் செலவும் செய்ய முடியாது. தூய அந்தணர்கள் கிடையாது, தூய மந்திரங்கள் கிடையாது, தூய பவித்திரமான அந்த பொருட்கள் எல்லாம் கிடையாது. அப்ப வெறுமனவே நாம யாகம் செஞ்சுக்கலாம். அப்ப இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட அவங்க வீட்டுல புண்ணியாட்சனை இருந்தாலும் கூட, அவங்க கிரகப்பிரவேசம், திருமணங்கள் இதுல எல்லாமே சங்கீர்த்தன யாகம் செஞ்சு அவங்க அந்த யக்ஞம், சங்கீர்த்தன யக்ஞம், கலிகாலத்துல பகவான் நாம ரூபத்துல வந்திருக்காரு. அதனால இந்த யக்ஞம் அப்படிங்கிறது தீயை நாம அந்த செங்கல் எல்லாம் வச்சு அதுக்குள்ள அக்னியை கொண்டு வந்து, அக்னி கூட எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா வேத மந்திரங்கள் மூலமாக புரோகிதர்கள் அக்னியை வரவழைச்சாங்க. இன்னைக்கெல்லாம் தீப்பெட்டி தேவைப்படுது. தீப்பெட்டியில அது கூட 4 தடவை உரைக்கணும், கற்பூரம் வச்சு அப்புறம் தான் ஏத்துறாங்க. ஆனா அவங்க வாயாலேயே வேத மந்திரங்கள் மூலமா அக்னியை ஏற்படுத்தினாங்க. பிராமணர்கள் வந்து பகவானோட வாய் மாதிரி. அதனால அவங்க வாயிலிருந்து வர்ற சொல்லுக்கு அவ்வளவு பவர் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிராமணர்களாகவே இல்லை, பிராமண பந்துவா இருக்காங்க. அப்போ அவங்க வந்து வேத சடங்குகளை பின்பற்றி அவங்க முறையான வாழ்க்கையெல்லாம் நடத்துறது கிடையாது. அவங்க எங்கேயும் போய் கை நீட்டி பணம் வாங்க கூடாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? அப்போ இங்க சங்கீர்த்தன யக்ஞமே மிகவும் தூய்மையானது. அது கலிபுருஷனை விரட்டிடும். அப்ப எங்கெல்லாம் வந்து சங்கீர்த்தன யக்ஞம் நடத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் பகவான் சூட்சுமமாக இருக்கின்றார். ஏன்னா பகவான் வேற கிடையாது. பகவானுடைய மந்திரம், அந்த பகவானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சகஸ்ரநாமம்னா 1000 நாமங்கள் பகவானுக்கு இருக்கு. அந்த நாமங்களுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்கு. நம்மளோட பேரை சொன்னா சக்தி வருமா? இப்ப நாமெல்லாம் ஒரு பொருள், பௌதிகமான ஒரு பொருள் பேர் சொன்னா பாட்டில் 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 நீங்க உட்காந்து 1000 தடவை சொல்லுங்க அப்படின்னு யாராவது முட்டாள் சொல்லுவோமா? நாம சொல்ல மாட்டோம்.
அப்ப பகவானுடைய நாமத்தை, ஹரி நாமத்தை நம்ம எவ்வளவு விட சொல்றோமோ அத்தனை நம்மளை சுற்றி இருக்கின்ற அந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், தூய்மையான வைப்ரேஷன். ஒரு வீட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாமான்னு தோணும். ஆனா ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா ஐயோ ஏன்டா இங்க வந்தோம், சீக்கிரம் போலாம் போல மனசு கடந்து அடிச்சுக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுடைய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். ஆனா சில இடங்கள்ல போனா மனசு நிம்மதியா இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்து இருக்கலாம்னு போல தோணும். அது போல நீங்க சொல்லி பாருங்க பகவானோட நாமத்தை, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் சூட்சமானது, அகக்கண்ணுக்கு தான் தெரியும், புறக்கண்ணுக்கு தெரியாது. அதை உணரத்தான் முடியும், ஆனால் கண்களால பார்க்க முடியாது. இப்ப காற்று என்பதை நாம எப்படி உணர்றோம்? அது நம்ம மேல ஸ்பரிசத்துல படும்போது இது காற்று அப்படின்னு உணர்றோம். அது போல கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நம்ம கவனிக்கிறதே கிடையாது. கண்ணுக்கு தெரியும் புற விஷயங்களை தான் நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறோம். ஆனால் இந்த புற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடியவை. உண்மையில ஜடப்பொருட்கள் நிலையற்றவை. ஆனா அந்த சூட்சுமமான விஷயங்களை நோக்கி நாம் எப்போ நம்ம மனதை செலுத்துகின்றோமோ அப்பதான் நம்ம வந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும். நாம வெளிப்புற பார்வையிலேயே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் குறையாக மதிப்பிட்டு நல்லதை கெட்டதா கெட்டதை நல்லதா பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. அகக்கண் கொண்டு நம்மளுக்கு தெரியாத சூட்சுமமான விஷயங்களை நாம வந்து உள்ள ஆராய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அந்த கேள்விகள் வரும். ஓ ஆத்மாவா? கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது எங்க இருக்கு, அது எங்க போகுது? இந்த உடல் வந்து நவத்வாரங்கள் கொண்ட அந்த உடல்ல அது மூடப்பட்டிருக்கு. அப்ப 5 விதமான காற்றுகளால் அது சூழப்பட்டிருக்கு. அதைத்தான் யோகிகள் எல்லாம் யோகத்தின் மூலமா மேல கொண்டு வர்றாங்க. அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும். ஆனா வெளிப்புற விஷயங்களை பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல ஆழ்ந்து போகும்போது மாயினால பீடிக்கப்படுகின்றோம். அதுல இருந்து மீள முடியாதபடி அதுலயே நாம எப்படி ஒரு சேற்றுக்குள்ள காலை வச்சா புதைக்குழி அது நம்ம உள்ளெழுத்துட்டு போகுதோ அது மாதிரி போயிட்டே இருப்போம். ஆனா இந்த ஆன்மீக விஷயங்கள் நம்மளை மேல மேல உயர்த்தி கொண்டே போகும், இன்ப நிலைக்கு கொண்டு போகும். ஆனந்தமயோ அபியாஷாத். அடுத்தது பதம் 34. யஸ்மின் ஹரிர் பகவான் இஜ்யமான இஜ்யாத்ம மூர்த்திர் யஜதாம் தம் தனோதி காமானமோகான் ஸ்திர சங்கமானாம் அந்தர்பகிர்வாயுர் இவைக ஆத்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மதஜி? ஹரே கிருஷ்ணா. படிங்க மத்தஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க படிங்க மதஜி. மூத்த பக்தர் படிங்க. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது வேணா நான் படிச்சுட்டேன் ஒரு ஸ்லோகம், நீங்க படிங்க. அப்படின்னா சரிங்க மதஜி. நன்றி மதஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. யாக சடங்குகளில் சில சமயங்களில் ஒரு தேவர் வழிபடப்பட்ட போதிலும் பரமபுருஷ பகவானுடன் வழிபடப்படுகிறார். ஏனெனில் அவர் அனைவரிலும் பரமாத்மாவாகவும் காற்றை போல் உள்ளும் புறமும் இருப்பவராகவும் இருக்கிறார். எனவே வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பவர் அவரேயாவார். பொருளுரை. சில சமயங்களில் இந்திர சந்திரர்களை போன்ற தேவர்களும் கூட யாகம் செய்து வழிபடப்படுவதை நாம் காண்கிறோம். இருப்பினும் வழிபடுபவர்களுக்கு அத்தகைய யாக பலன்களை அளிப்பவர் பரமபுருஷரே யாவார். பகவானால் மட்டுமே வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்க முடியும். தேவர்கள் வழிபடப்பட்ட போதிலும் பகவானின் அனுமதியின்றி அவர்களால் எதையும் செய்ய முடியாது. ஏனெனில் அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவன்களிலும் பரமாத்மாவாக இருப்பவர் பகவானே யாவார். இதை அவரே கீதையில் 9.23 உறுதி செய்கிறார். ஏபி அந்ய தேவதா பக்த யஜந்தே ஸ்ரத்யான் விதாக தேபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்தி அவிதி பூர்வகம். குந்தி மகனே, பிற தேவர்களுக்கு ஒருவன் படைப்பவை எல்லாம் உண்மையில் எனக்கு மட்டுமே உரியவையாகும். ஆனால் உண்மையான அறிவின்றி அவை படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் இரண்டர ஒருவர் என்பது மறுக்க முடியாத உண்மை. பகவானை தவிர வேறு பரம புருஷர் இல்லை. எனவே பரம புருஷர் எப்போதும் ஜட சிருஷ்டியால் தொடப்பட முடியாதவராக இருக்கிறார். ஆனால் பரம புருஷரின் பௌதீக பிரதிநிதிகளாக மட்டுமேயுள்ள சூரியன், சந்திரன், இந்திரன் போன்ற தேவர்களை வழிபடுபவர்களும் பலர் உள்ளனர். இத்தேவர்கள் பகவானின் மறைமுகமான பிரதிநிதிகள் ஆவர். ஆனால் ஒரு பக்தர் அல்லது கற்றறிந்த பண்டிதர் யார் பகவான் யார்
கற்றறிந்த பண்டிதர் யார், பகவான் யார், தேவர் யார் என்பதை அறிந்திருப்பார். எனவே அவர் தேவர்களை வழிபடாமல் நேரடியாக பரமபுருஷரையே வழிபடுகிறார். அவ்வளவு கல்வியறிவு இல்லாதவர்கள் பௌதீக பிரதிநிதிகளான தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்களது வழிபாடு சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அது முறையற்றதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. அப்போ தேவர்கள் வழிபாடுங்கிறது இங்க பகவத்கீதையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். 7.20 தொடங்கி நம்மளுக்கு ஸ்லோகங்கள் தேவர் வழிபாட்டை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அப்போ இங்க தேவர்கள் வழிபடுறவங்க உண்மையில அறியாமையில் இருக்காங்க. ஏன்னா தேவர் வழிபாடு என்பது சிற்றின்பத்திற்காக நாம் வழிபடுவது. அதுதான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. தைஸ்தை ஹிருதஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் தம் நியதம் ஆஸ்தேய பிரகிருத்தியா நியதா ஸ்வயா அப்படின்னு சொல்லி. அப்ப ஜட ஆசையில தங்களது அறிவை இழந்தவர்கள் தேவர்கள்ட்ட சரணடைந்து அவங்க இயற்கைக்கு தகுந்த மாதிரி நியமங்களை பின்பற்றுகிறார்கள். பல தேவர்களை அவங்க வழிபடுறாங்க. இப்போ ஒரு உயர்ந்த தேவர்ல இருந்து, இப்போ தேவர்கள் அப்படின்னா இப்ப எப்படி மனிதர்கள் அப்படின்னு பொதுவா சொன்னா மனிதர்கள் பல நிலை இருக்கிறாங்க. அப்ப உயர்ந்த குணங்களை உடையவர்கள் சத்து குணத்துல இருக்கிறவங்க பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர், சூத்திரர் அப்படின்னு. அது போலத்தான் தேவர்கள்லயும் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தலைவர்களா இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு இதுக்கும் காற்றுக்கு ஒரு வர்ணன், அக்னிக்கு சூரியன், அக்னி தேவன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்கவுங்க ஆசைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களை வழிபடுறாங்க. இப்ப குபேரனை வழிபடணும், பணம் வேணும் அப்படிங்கிறவங்க அவரை வழிபடுறாங்க. அப்ப கல்வி அறிவு வேணும் அப்படிங்கிறவங்க சரஸ்வதியை வழிபடுறாங்க. இப்படி பல தேவர்களை வழிபடுவது காமத்தின் விளைவாள். காமம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே நிலையில கிடையாது, எல்லாருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அப்போ ஒவ்வொரு தேவர்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அது மாதிரி அவங்களுக்கு யாகங்கள் பண்ணி வழிபடுறாங்க. அப்ப இது என்ன சொல்றாங்க? அந்த வந்து பலம் தேசாம் தத்பவதி அல்ப மேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்திமாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேவர்களை வழிபடுறது சிற்றறிவு படைத்த மக்கள் தான் வழிபடுறாங்க. ஏன்னா அது ஒரு எல்லைக்குட்பட்டது. தேவர் வழிபாடு செய்யறவங்க ஒவ்வொரு தேவர்களோட உலகத்திற்கு போகிறதுக்காக, இப்ப பித்ருன் யாந்தி பித்ருன் விரதாக, பூதானி யாந்தி பூதேஜியா யாந்தி மத்திய அஜினோ அபிமான் பாக்குறோம். அப்ப பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களோட உலகத்துக்கு போறாங்க, பித்ருக்களை வழிபடுறவங்க பித்ருக்கள் உலகத்துக்கு போறாங்க, தேவர்களை வழிபடுறவங்க தேவர் லோகத்துக்கு போறாங்க. இப்ப சந்திரனை வழிபடுறாங்க அப்படின்னா சந்திரலோகத்துக்கு போவாங்க, சூரியனை வழிபடுறவங்க சூரிய லோகத்துக்கு போவாங்க. இப்படி பல உலகங்கள் இருக்கு. அவரவர் நிலைக்கு ஏற்ப யாரை வழிபடுகிறார்களோ அந்தந்த லோகத்துக்குத்தான் போக முடியும். ஆனா ஆபிரம்ம புவனாலோக புனராவர்தினோ அர்ஜுன மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. அப்போ உயர்ந்த பிரம்ம லோகத்திலிருந்து சத்தியலோகத்திலிருந்து தாழ்ந்த லோகம் வரை, பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் அங்க வந்து நிலையின்மை, அங்க நித்தியத்தன்மை கிடையாது. மறுபடியும் அவன் மத்திய லோகத்துல பிறக்கணும். ஏன்னா மத்திய லோகம் தான் கர்ம பூமி. அங்கெல்லாம் பலன்கள், மற்ற பூமிகள் எல்லாம் பலன்களை அனுபவிக்கக்கூடிய பூமி. மத்திய லோகம் தான் கர்ம பூமி. ஏன்னா கர்மங்கள் செய்வதற்காக மீண்டும் மத்திய லோகத்துல இந்த பூமிக்குள்ள விலக வேண்டும். அவங்களுடைய பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த 14 லோகத்துல பூமியை தவிர மற்ற லோகங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ண முடியும். ஆனா கடைசியில இங்க விழுகிறது எங்க? சீனே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி. அப்போ எல்லா புண்ணியங்கள் முடிஞ்ச உடனே மத்திய லோகத்துல நீ பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனா உயர்ந்த ஒரு அறிவுள்ளவன் அவன் சிந்திப்பான், எதுக்காக நம்ம அங்க போகணும், இங்க போகணும், இந்த டிராவல் பண்ண, அங்க டிராவல் பண்ணணும். நிலையான லோகம் இருக்கு, அதுதான் பகவானுடைய கோலோக விருந்தாவனம். வைகுந்தங்கள் ஆயிரக்கணக்கான வைகுந்தங்கள் இருக்கு. அங்க போறதை விட்டுட்டு நாம ஏன் இங்கெல்லாம் கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டே இருக்கணும்? ஏன்னா எங்க போனாலும் துன்பங்கிறது நிரந்தரம். அந்த துன்பத்தை நாம அனுபவிச்சாச்சு, வேணுங்கிற அளவுக்கு அனுபவிச்சாச்சு, இன்னுமா புத்தி வரல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இன்டெலிஜென்ட் என்ன பண்ணுவான்? பகவான் கிருஷ்ணரை மட்டும் வழிபடுவான். ஏன்னா நீங்க சிவனை வழிபட்டா சிவலோகத்துக்கு தான் போக முடியும், பிரம்மனை வழிபட்டா பிரம்ம லோகத்துக்கு தான் போக முடியும். ஆனா அவங்களுக்கே ஆயுள் கிடையாது. அவங்க எல்லாம்
சிவன் வந்து பிரளயத்தின் போது சிவலோகமும் அழிக்கப்படுகிறது. ஆனா 2 சிவலோகம் இருக்கு. தாமம், சிவனோட தாமம் ஒண்ணு வைகுண்டத்துக்கு நிரந்தரமான சிவலோகம் இருக்கு. அங்க போனவங்க மறுபடியும் வர வேண்டியது. ஆனா அங்கிருந்து மறுபடியும் தவம் செஞ்சு பகவானோட கிருஷ்ணரோட லோகத்துக்கு போலாம். ஏன்னா சிவபெருமான் அங்க வந்து என்ஜாய் பண்றது இல்ல, எப்போ தவத்துல ஆழ்ந்திருப்பாரு. அங்க போனவங்க என்ஜாய் பண்ண முடியாது. நீங்களும் தவத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். ஆனா கிருஷ்ணர்கிட்ட போனா நீங்க எல்லா விதமான பாவங்களையும் அனுபவிச்சு, அங்க அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சக்கிய பாவத்துல நண்பனா இருக்கலாம், சாந்த பாவத்துல அவருக்கு எல்லா ரசங்கள்லயும் நீங்க சேவை செய்யலாம். பல்வேறு ரசங்கள் இருக்கு. ஆனா நீங்க எப்படி தவம் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பீங்களா சிவனோட சேர்ந்து? அங்க என்ஜாய்மெண்ட் இல்ல. சிவபெருமான் உங்களை எல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அவருக்கெல்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஆனா போய் கிருஷ்ணர் கூட நம்ம விளையாடலாம். யாருக்கு விளையாட்டுன்னா பிடிக்காது? குழந்தைகளை அவுத்து விட்டா போறோம், அவங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போறோம், உடனே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. படின்னு சொன்னா படிக்கிறது நல்லதா? தவம் மாதிரி யாராவது படிக்கிறதுக்கு விரும்புவாங்களா? அது போல நாம சிவன் லோகத்திற்கு போனாலும் அங்க தவம் பண்ணணும். பிரம்ம லோகத்துக்கு போனாலும் சரி, தவசிகள் லோகத்துக்கு போனாலும் சரி, தபோ லோகத்துக்கு போனாலும் தவம் பண்ணணும். ஆனா கிருஷ்ணரோட லோகத்துக்கு போனா அங்கெல்லாம் ஜாலியா கிருஷ்ணர் மேல ஏறி குதிச்சு விளையாடலாம். கிருஷ்ணர் வந்து அவ்வளவு பிரியமா அன்பா நம்மள அவ்வளவு இதா வச்சுக்கிறார். அங்க வந்து பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, ஏக்கம் கிடையாது, நோய் கிடையாது, காலத்தின் கட்டுப்பாடு கிடையாது, கர்மாவின் பலன் கிடையாது, கர்மமே கிடையாது அங்க. நாம வந்து செயல் விளைவுகள் கிடையாது. ஆனா இங்கதான் கர்ம பூமி. இங்க என்ன செஞ்சாலும் அந்த செயலோட விளைவு திரும்ப திரும்ப நம்மளை தாக்கிட்டே இருக்கும், செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி. அதனால தேவ வழிபாடு என்பது சிற்றின்பம் அடைபவர்களுக்கே, அது நிரந்தரமானது அல்ல. அப்ப தேவ வழிபாட்டை விடுத்து நாம் உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது சத்துவகுணத்துல இருக்கிறவங்களா தான் அது கடைபிடிக்க முடியும். விஷ்ணு வழிபாடு. அப்ப ரஜோகுணத்திலும் தமோ குணத்திலும் இருக்கிறவங்க தங்கள் குணங்களுக்கு ஏற்ப சிறு தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அதன் மூலமா பல்வேறு லோகங்களை அடைகிறார்கள், மீண்டும் பிறப்படுகிறார்கள். லோகம் விட்டு லோகம், இடம் விட்டு இடம், கூடு விட்டு கூடு அப்படின்னு வேற வேற உடல்களை எடுத்து அந்த இன்ப துன்பங்களை அவங்க உணர்வுக்கேற்ப அனுபவிக்கிறாங்க. பன்றியோட உடலோ, நாயோட உடலோ, எறும்போட உடலோ, மீனோட உடலோ, இது வந்து நம்மளுக்கு குணத்திற்கேற்ப அது மாறுபடும். அடுத்த ஸ்லோகம் 35. சூத வாச்ச பரிஷீதைவம் ஆதிஷ்ட சகலிர்ஜாத வேபது தம் உத்யதாசிம் ஆஹேதம் தண்டபாணிம் இவோத்யதம். ஹரே கிருஷ்ணா. படிக்கிட்டீங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ சூத்த கோஸ்வாமி கூறினார், பரீட்சித் மகாராஜனால் இவ்வாறு உத்தரவிடப்பட்ட கலிபுருஷன் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தான். தன்னை கொல்ல யமராஜனை போல் தன் முன் நிற்கும் அரசரை பார்த்து களி பின்வருமாறு பேசினான். பொருளுரை. தமது உத்தரவை மீறிய கலிபுருஷனை உடனே கொன்றுவிட அரசர் தயாரானார். உத்தரவை மீறாதிருந்தால் களி தொடர்ந்து வாழ்வதில் அரசருக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை. பல வழிகளில் தண்டனையை தவிர்க்க முயன்ற கலிபுருஷன் இறுதியில் பயத்தால் நடுநடுங்கி அரசரிடம் சரணடைந்து விடுவதென்று முடிவு செய்தான். அரசர் அல்லது நிர்வாகி ஒருவர் கலிபுருஷனை எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் மரண தேவரான யமராஜனை போல் மிகவும் வலிமை மிக்கவராக இருக்க வேண்டும். அரசரின் கட்டளையை மதிக்காதவனின் உயிரை பறித்துவிட வேண்டும். நாட்டு மக்களின் அன்றாட வாழ்வில் தொல்லைகளை விளைவிக்கும் கலிபுருஷனை அடக்கி ஆள்வதற்கு இதுதான் வழி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசன் இருந்தா மட்டும்தான் அந்த நாட்டை மிகவும் ஒரு வலிமையான முறையில் அரசாட்சி செலுத்தி நீதி நேர்மை போன்ற பாதைகள்ல இருந்து விலகாமல் செல்ல முடியும். அவன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்டெபிலிட்டி அவன் இல்ல, ஆட்டம் காணிச்சு அப்படின்னா அவன் வந்து மாயால கலிபுருஷனால வீழ்த்தப்படுகின்றான். இன்னைக்கு அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப பெரிய பெரிய சிந்தனை உள்ளவர்கள் கூட பெரிய ஒரு செல்வந்தரால் அவர் பின்னாடி இருந்து கட்டளை தந்தா அவர் ஏத்துக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அவர் தான், அந்த பணக்காரன் தான் தந்துட்டு இருக்கான். அப்போ இங்க வந்து ஒரு திரைமறைவுக்கு பின்னாண்ட ஒருத்தர் வந்து அந்த அரசாட்சியை இயக்குறார். அப்போ பெரிய பெரிய பணக்காரங்கள் எல்லாம் பிரதம மந்திரியை வந்து கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறது அவங்கதான். ஆனா நேர்மையா உறுதியான அரசர் இல்லை அப்படின்னா கைப்பாவையான அரசாங்கம் தான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும்.
அப்ப பின்னாண்ட நிழல் போல ஒருத்தர் வந்து அவரை ஏக்கிட்டு இருப்பார், கீ கொடுக்குற பொம்மை மாதிரி. அப்ப அவங்க சொல்றதுதான் இவர் கேட்கணும். இவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இவர் வந்து எலெக்ஷன் அப்போ அவங்க கிட்ட எதுவும் பணம் வாங்காம இருந்திருக்கணும். ஆனா இங்க காலம் என்ன பண்ணுது, எதிர்க்கட்சி வந்து செலவு செய்யுது, அதனால நானும் செலவு செஞ்சாதான் என்னால வர முடியும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் கீழ்த்தரமா போறாங்களே தவிர யாரும் உயர்ந்த நிலைக்கு வர முடியாதபடி கலிபுருஷன் இங்க ஆட்சி செய்கின்றார். இது காலத்தின் கட்டாயமா போயிடுச்சு. அடுத்தது பதம் 36. கலிர் உவாச்ச யத்ர க்வாவாத வத்ஸ்யாமி சார்வபௌம தவாக்ஞயா லஷயே தத்ர தத்ராபி ஸ்வாம் ஆத்தேஷு ஷராசனம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, யார் படிக்கிறாங்க? நீங்க படிங்க மாதாஜி. ஆட்சி அரசு தங்களுடைய உத்தரவுப்படி எங்கு வேண்டுமானாலும் நான் காணும் இடங்களில் எல்லாம் தாங்கள் வில்லுடனும் அம்புகளுடனும் இருப்பதை தவிர வேறு எதையும் என்னால் காண முடியவில்லை. ஒருமுறை உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் மாதாஜி கொஞ்சம் சவுண்டா படிங்க மாதாஜி. கேட்கலையே மாதாஜி. கொஞ்சம் தங்களுடைய உத்தரவுப்படி எங்கு வேண்டுமானாலும் என்னால் வாழ முடியும் என்றாலும் நான் காணும் இடங்களில் எல்லாம் தாங்கள் வில்லுடனும் அம்புகளுடனும் இருப்பதை தவிர வேறு எதையும் என்னால் காண முடியவில்லை. பொருளுரை உலகில் உள்ள எல்லா இடங்களிலும் பரிசுத்த மகாராஜனின் சக்தி வாய்ந்த ஆட்சி பரவி இருப்பதை கலிபுருஷனால் காண முடிந்தது. தீமை செய்வதற்காகவே கலிபுருஷன் இருக்கிறான். ஆனால் எல்லா வகையான தீயவர்களையும் அடக்குவதற்காகவே பரிசுத்த மகாராஜன் இருக்கிறார். கலிபுருஷன் வேறொரு இடத்தில் கொல்லப்படுகிறார். அரசரால் அங்கேயே அப்பொழுதே கொல்லப்பட்டிருந்தால் இருக்கும். கலி அரசன் முன் சரணாகதி அடைந்த ஓர் ஆத்மாக இருந்ததால் எதையும் செய்யும் உரிமை அரசருக்கு இருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ கலிய வந்து அவர் கொல்லவில்லை, அவருக்கு சரணாகதி அடைஞ்சதுனால விட்டுட்டாரு. ஆனா கலிபுருஷன் வந்து இங்க மக்கள் வந்து தவறான பாதையில போயிட்டு இருக்கிறதுனால அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கிற ஒரு அதிகாரியா பகவானால அனுப்பப்பட்டிருக்கார். அப்ப கலிபுருஷன் வந்து தீமை செய்பவர்களை தண்டிக்கின்றார். இப்ப எப்படி ஒரு போலீஸ்காரர் தண்டிக்கிறார் அப்படின்னா, போலீஸ்காரர் நாம வந்து தவறு சொல்ல முடியாது. அவர் அடிக்கிறாரு அப்படின்னா ஏன் அவர் இப்படியெல்லாம் கொடூரமா செயல்படுகிறார், இந்த போலீஸ்காரரே இருக்கக்கூடாது அப்படின்னா நாட்டுல சட்டங்கள் மீறப்படும். அப்ப அது தண்டிக்கிறதுக்கு ஒரு அருவருப்பான ஒரு செயலை வந்து திருத்துறதுக்காக அடிக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டம்தான். அப்ப அதுக்கும் ஒரு அதிகாரி இருக்கார். அது போல இங்க கலிபுருஷன். அதனாலதான் அவரு பகவானால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதால் அவரால பரிசுத்த மகாராஜால அவர் விட்டுட்டாரு. ஏன்னா அவர் தண்டிக்கிறது நியாயமற்ற முறை அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் விட்டுட்டார். அடுத்தது பதம் 37. தன்மே தர்ம பிருதாம் ஸ்ரேஷ்ட ஸ்தானம் நிர்தேஷ்டும் அர்ஹசி யத்ரைவ நியதோ வத்ஸ்ய ஆதிஷ்டம் தே அனுசாசனம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. எனவே சமய காவலர்களில் தலைமையானவரே, தங்களுடைய அரசாங்கத்தின் பாதுகாப்பில் நான் நிரந்தரமாக வாழக்கூடிய ஓரிடத்தை தயவு செய்து உறுதி செய்து விடுங்கள். பொருளுரை பரீட்சித்து மகாராஜ். ஹரிகிருஷ்ண மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கோங்க. கேட்கலீங்களா மாதாஜி? கேக்குது, சொல்லுங்க மாதாஜி. பொருளுரை பரீட்சித்து மகாராஜனும் தன்னிடம் சரணடைந்த ஒருவரை கொல்ல மறுத்தார் என்பதால் அவர் சமய காவலர்களிலேயே முதன்மையானவர் என்ற கலிபுருஷன் அவரை அழைத்தான். சரணடைந்த ஆத்மா எதிரி என்றாலும் அவனுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதுவே சமய நீதியாகும். எனவே எதிரியாக அல்லாமல் சிறந்த தொண்டனாக பரமபுருஷனிடம் சரணடைபவனுக்கு அவர் எத்தகைய பாதுகாப்பை அளிப்பார் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும். சரணடைந்த ஆத்மாவை பகவான் எல்லா பாவங்களிலிருந்தும் அவற்றின் விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுகிறார். பகவத்கீதை 18:66 உள்ளது. அப்போ சாதாரண மனிதர்கள் சரணடைந்தாலே அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற விதி இருக்கும் போது, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்து சரணடையும் போது கண்டிப்பா பகவான் எப்படி காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கணும். ஏன்னா பகவான் சொல்றாரு 18.66 சர்வதர்மான் பரித்தெச்ச மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்பியும் மோஷைஷாமி மாசுஷக அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல யார் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார், யார் எல்லாவற்றிற்கும் காரணம்.
அந்த காரண புருஷரை வழிபட வேண்டும். அதுதான் நியதி. நாம இது இத்தனை கோடி ஜென்மமா நாம அதை விடுத்து நாம் பல்வேறு இச்சைகள் காரணமா கிருதஞான அந்நிய தேவதான்னு சொல்லி பல தேவர்களை வழிபட்டு சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக நாம பல சமய சடங்குகளை செஞ்சு நாம கண்மூடித்தனமா இருந்துட்டோம். ஆனா இப்ப பாகவதம் நம்மளுக்கு பகவத்கீதை படிப்பதன் மூலமாக தெரிகின்றது அந்த தேவர்கள் எல்லாமே அவருக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப யார் ஒருவர் கட்டுப்படுத்துகிறார் எல்லோரையும், அவர்தான் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர். அனாதிர் ஆதிர் கோவிந்த. அனாதிர் அப்படின்னா அவருக்கு மேல யாருமே இல்ல, அவருக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல. அவர் எப்பொழுது தோன்றினார் என்பது ஹிஸ்டரியே கிடையாது, எந்த காலக்கெடுவும் கிடையாது. அப்போ அவர்கிட்ட இருந்துதான் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் தோன்றியது. அவரது அந்தரங்க சக்தியின் மூலமாக அவர் தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிட்டு குண அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்திர அவதாரம், யுக அவதாரம் அப்படின்னு பல அவதாரங்களை எடுத்து சக்தியாவேச அவதாரம் அப்படின்னு அவரே தன்னை விரிவங்கம் பண்ணிட்டாரு. அதுதான் பல தேவர்களை நாம பிரம்மா விஷ்ணு அப்படின்னு கும்பிடுறோம். பிரம்மா விஷ்ணு சிவனா கும்பிடுறோம். குண அவதாரங்கள், புருஷ அவதாரங்கள், கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு, காரணோதக சாயி விஷ்ணு அப்படின்னு கும்பிடுறோம். அப்புறம் அந்த அவர்கிட்ட இருந்தா சதுர்வியூகங்கள் வந்தது. அனிருத்தர், பிரத்யும்னர், சங்கர்ஷ்ணர், நாராயணர் இப்படி வந்தாங்க. அப்ப இப்படி நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பகவான் எப்படி தன்னை விரிவங்கம் பண்ணியிருக்காரு, அவருக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கின்றது, அவர் எப்படி இந்த சிருஷ்டி ஸ்ருதி பிரளய அப்படின்னு படைத்தல் காத்தல் அழித்தலை செய்கின்றார், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம அவரை மட்டுமே வழிபட முடியும். இல்லைன்னா நாம நாலேஜ் இல்லாத இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம், நாம பல தேவ வழிபாட்டுலதான் ஈடுபட்டு இருக்கோம். அப்போ இங்க பகவானுக்கு சிறிய தொண்டனாக பரமபுருஷரிடம் சரணடைந்தால், சிறிய தொண்டனாக நேஹாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ ந வித்தியதை ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். சிறு சேவை செய்தால் கூட அப்ப சரணடைந்தால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல அழிச்சிடுறேன் அப்படிங்கிறார். உன்னோட பாவத்தையும் சரி புண்ணியத்தையும் சரி. அப்ப நீ பிறப்பெடுக்க வேண்டாம். பாவம் செஞ்சா கண்டிப்பா புண்ணியம் செய்வோம், புண்ணியம் செஞ்சா கண்டிப்பா பாவம் செய்வோம். ரெண்டுல இருந்து நாம இந்த ஜட உலகில தப்பிக்கவே முடியாது. அப்ப இதனுடைய பலன்களை அனுபவிப்பதற்காக தொடர்ந்து பிறப்பு இறப்பு சிக்கலில் நாம் சுழன்று கொண்டே இருப்போம். ஆனா இந்த செயல்களின் விளைவுகளை எரிக்கும் ஒரு பெரிய சக்தி பக்தி தொண்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன செயல் செய்தாலும் அது பாவமோ புண்ணியமோ மாறாம இருக்க என்ன பண்ணணும், பக்தி தொண்டு, பகவானுக்காக எல்லா செயல்களையும் செய்ய வேண்டும். அப்போ இது யுக்த வைராக்கியம். அனார்த்த விஷயான் யதார்ஹம் உபயுஞ்சதே யுக்த வைராக்கியம் உச்சதே அப்படின்னு. அப்ப எல்லாத்தையும் யுக்த வைராக்கியமா பண்ணணும். இது ஒரு கலை. இதை கற்றுக்கொள்ள பக்தர்கள் துணை வேண்டும், பக்தர்களோட சங்கம் வேண்டும். தனியாக போய் நமக்கு இது கத்துக்க முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அதுக்குதான் பக்தர்களோட சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பக்தர்கள் சங்கம் இல்லாம நம்ம பக்தியில முன்னேறவும் முடியாது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அடுத்தது பதம் 38. அப்ப சரணடைகிறதுங்கிறது பகவான்கிட்ட சரணடைங்கிறது முழுமையான பலனை நம்மளுக்கு தரும். ஏன்னா வெளியில சரணடைகளுக்கே இவ்வளவு பலன்னா பகவான்கிட்ட சரணடைகள் எவ்வளவு பலன் பெறுவாங்க. எத்தனையோ தவறுகள் செஞ்சுட்டேன், அதனால இனி போய் இந்த வயசாச்சு உனி சரணடைச்சு நான் என்னத்த சாதிக்க போறேன், அப்படி கிடையாது. கட்டுவாங்க மகாராஜாலாம் ஒரு நாளிகையில பகவானோட லோகத்துக்கு போக முடிஞ்சதுன்னா பாருங்க. அப்ப பகவானோட நாமத்தை ஒரு தடவை ஸ்ட்ராங்கா சொன்னா போறோம், ஒரே ஒரு தடவை அவங்க எல்லா பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். அப்ப அந்த பகவானோட நாமத்தை சொல்றது நாமெல்லாம் எவ்வளவோ தடவை சொல்றோம். நம்மளுக்கு ஏன் அந்த உணர்வு வரமாட்டேங்குதுன்னா நாம குற்றங்கள் அற்று ஜபிக்கல. மனசுல ஒண்ணு, வாயில ஒண்ணு, கண்ணுல ஒரு பார்வை, காதுல ஒண்ணு கேட்போம், மொபைல்ல ஒண்ணு பார்ப்போம். நம்மளோட சாண்டிங் அபராதங்கள் உள்ளது. ஆனா அபராதங்கள் அற்ற சாண்டிங், தூய்மையான மனநிலையோட பகவான் மட்டுமே, அவர் தாமரை பாதங்கள் மட்டுமே. சாவை பூம்சாம் பரோதர்மோ யதோ பக்தி ரதோக்சஜே. அப்போ பகவானுடைய தாமரை பாதங்களை மனதில் நிறுத்தி நாம் செய்கின்ற ஜபம் நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். அதுதான் தர்மம். சவாய் பூம்சோம் பரோ தர்மோ யதோ பக்தி ரதோக்சஜே அகைதுகி அப்பிரத்திகதா யாத்மா சுப்ரசீததின்னு சொல்லிட்டு.
அடுத்தது பதம் 38. சூத ஹரே உவாச்ச. கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதிரி மாதாஜி. இது பதம் பெருசா இருக்குல்லங்க மாதாஜி, நம்ம நாளைக்கு எடுக்கல மாதாஜி. ஓகே மாதாஜி. இப்ப நம்ம பகவத்கீதை படிச்சுக்குவோம்ல மாதாஜி. ஓகே டைம் மாதாஜி. என்ன? தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே முதல்ல மாதாஜி. கரெக்ட். ஹரே கிருஷ்ணா.